இந்த 3 ஸ்லோகங்களும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இன்னியோட 3 ஸ்லோகங்களும் எடுத்துக்கலாம். இது அர்ஜுன விஷாத யோகம் அதோட முதல் ஸ்லோகத்துல இருந்து அவதரணி கால இருந்து எடுத்துக்கலாம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. श्रीमद् भगवद्गीता अथ प्रथमोऽध्यायः। धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुयुत्सवः मामकाः पाण्डवाश्चैव किमकुर्वत संजय। संजय उवाच दृष्ट्वा तु पाण्डवानीकं व्यूढं दुर्योधनस्तदा आचार्यमुपसंगम्य राजा वचनमब्रवीत्। पश्यैतां पाण्डुपुत्राणामाचार्यमहतीं च मूम् व्यूढां द्रुपदपुत्रेण तव शिष्येण धीमता। श्लोकं मुगिंचोम नालावदु श्लोकक्कु पोलाम। अत्र शूरा महेश्वासा भीमार्जुनसमायुधि युयुधानो विराटश्च द्रुपदश्च महारथः। अत्र शूरा தைரியமான மகா சிறந்த யுதி யுத்தத்தில் யுயுதானோ யுயுதான் விராட்டராஜன் ச மற்றும் துருபதன் ச மற்றும் மகாரதः வலிமை மிக்க வீரர்கள். இந்த 4, 5, 6, 3 ஸ்லோகங்களும் கண்டினியூஸா வர ஸ்லோகங்கள். எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம அர்த்தம் சொல்லலாம், எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாம். இதான் ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தங்கள் இதுல சொல்லிட்டு ஒவ்வொரு சரணமா பார்க்கலாம். அத்ர மேல ஒரு ஆகாத் கொடுத்து அத்ர ஷூரா மகேஷ்வா இல்ல மகேஷ்வாம் இல்ல மகேஷ்வா. ஹே தொண்டையில இருந்து வரணும். மகேஷ்வா சா பீமார்ஜுன பீமார் மாக்கு அப்புறம் ரஃபார் இருக்கு. ஜுனசமா யுதி ஜுனச எல்லாமே குறில் எழுத்துகள். ச மா இழுத்தேன்னா யுதி கரெக்டா ஷார்ட்டா வந்து நிற்கும். அது மா இழுக்கலைன்னா யுதின்னு இழுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் பீமார்ஜுன சமாயுதி யுயுதானோ விராட்டश्च யுயு ரெண்டு யூ இருக்கு. தானோ யுயுதானோ இல்ல தானோ விராட்டश्च அப்படின்னு நிறுத்திக்கலாம். இல்லைன்னா கரெக்டா சொல்லணும்னா விராட்டश्च द्रुपदश्च த்ரு வந்து ஜாயிண்டா இருக்கலாம். த அண்ட் ரு ஜாயிண்டா இருக்கனால விராட்டश्च द्रुपदश्च महारथः. श्लोकम् अत्र शूरा महेश्वासा भीमार्जुनसमायुधि युयुधानो विराटश्च द्रुपदश्च महारथः. 5வது श्लोकத்துக்கு போலாம். धृष्टकेतुश्चेकितानः काशिराजश्च वीर्यवान् पुरुजित् कुन्तिभोजश्च शैब्यश्च नरपुङ्गवः. दृष्टकेतु चेकितान काशीराजश्च काशियोட ராஜா வீரியவான் துணிச்சலான புருஜித் குந்திபோஜா ச மற்றும் ஷைப்யர் ச மற்றும் நரஹ புங்கவஹ மனிதர்களில் சிறந்தவர்.
ஒரு ஒவ்வொரு வீரர்கள் பத்தியும் துரியோதனன் சொல்றான். அடுத்த ஸ்லோகம் முடிஞ்சிருத்தா எல்லாத்தையும் பத்தியும் நம்ம பேசலாம். திருஷ்ட ரு துரு இல்ல துரு த்ரு இல்ல திரு திருஷ்ட திரு மேல ஒரு ஆகாத் கொடுத்து திருஷ்டகே துஷ்சே துஷ்சே து மேல ஒரு ஆகாத் கொடுத்து கிதான காஷிராஜஸ்ச காஷிரா காஷில காஷி நாக்கம் அடிச்சுண்டு காஷிராஜஸ்ச வீர்யவான் வீர்க்கு அப்புறம் ரஃபார் கொடுத்து வீர்யவான் புருஜித் குந்தி போஜஸ்ச புருஜித் जी में लो रागत कुंती कु में लो रागत भोजश्च शैब्यश्च शैब्य शैब्य ल शैब्य शैब्यश्च नरपुंग पुंग इंग गजंडकना पुंगवः श्लोकम् धृष्टकेतुश्चेकितानः काशिराजश्च वीर्यवान् पुरुजित् कुन्ति भोजश्च शैब्यश्च नरपुंगवः अर्थ श्लोकस्य पद युधामन्युश्च विक्रान्त उत्तमौजाश्च वीर्यवान् सौभद्रोद्रौपदेयाश्च सर्व एव महारथाः युधामन्यु युधामन्यु च மற்றும் விக்ராந்த தைரியமான உத்தமௌஜா உத்தமௌஜா உத்தர் ச மற்றும் வீரியவான் துணிச்சலான சௌபத்ரோ சுபத்ராவின் மகன் அபிமன்யு திரௌபதேய திரௌபதியின் மகன்கள் ச மற்றும் சர்வ எல்லாரும் ஏவ நிச்சயமாக மகாரதாக வலிமை மிக்க வீரர்கள். ஸோ ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். யுதாமன்யுஷ்ச மன்யு இன் அண்ட் யூ ஜாயிண்ட் ஆக்கலாம். மன்யுஷ்ச விக்ராந்த விக்ரா வி மேல ஆகாத் கொடுத்து ரா மேல ஆகாது விக்ராந்த உத்தமௌஜாஷ்ச உத்தமௌ ரெண்டு தான் இருக்கு. ஸோ உத்தமௌஜாஷ்ச ஜாஷ்ச ஜா மேல ஒரு ஆகாத் கொடுத்து ஜாஷ்ச வீரியவான் சௌபத்ரோ சௌபத்ரோ பது த்ரோ த என்ற ஜாயிண்ட் ஆக்கனால மேல ஒரு ஆகாத் கொடுத்து பத்ரோ அதுக்கப்புறம் ஒரு திருப்பி ஒரு ஆகாத் கொடுத்து த்ரோ த்ரௌ த்ரோ த்ரௌப த்ரௌப த்ரோ அப்புறம் த்ரௌ ஸோ भद्रो द्रौपदेयाश्च याश्च या में लागत सर्व एव இல்ல ஏவ தொண்டையிலேருந்து வரணும். மகாரதாக மகா அது மா இல்ல மகா இல்ல மகா ஹா தொண்டையிலேருந்து வரணும். ரதாஹா ஸ்லோகம் யுதாமன்யுஷ்ச விக்ராந்த उत्तमौजाश्च वीर्यवान् सौभद्रो द्रौपदेयाश्च सर्व एव महारथाः. இப்படி துரியோதனன் ஆச்சாரியரான துரோணர்கிட்ட வந்து இந்த அர்ஜுனனோட பாண்டவ சேனைகள் பத்தி சொல்றார். அத்ரசூரா மகேஸ்வாச பீமார்ஜுன சமாயுதி. அத்திரன இங்க சூரா சூரர்கள் சூரர்கள்னா வீரர்கள். மகேஸ்வாசா மகான மகா மகத்தான சிறந்த ஈஸ்வாசாங்கிறது வில்லு அம்பு. எல்லாரும் அந்த காலத்துல ஒவ்வொரு வீரர்களுக்கும் தனித்தனியான வில்லு அம்பு தான் அவளோட ஒரு சிம்பலாவே அவளை காமிக்கிறதுக்காக. இப்ப அர்ஜுன் சொன்னா அர்ஜுனோட அம்பு பேர் என்ன? காண்டீவம். ஸோ அதே மாதிரி
கிருஷ்ணருக்கும் வில்லம்பு இருக்கு, ஷாரங்கன். ராமரோட இருக்கு. ராமரோட என்னது? கோதண்டம். பினாக்கா. பினாக்கா. சோ பினாக்கா தானே? பினாக்க பாணி தானே சொல்லுவோம். கோதண்டபாணி. கோதண்டம்னு சொல்லுவாள்ல சார், Yes. கோதண்டராமா. அங்கே பினாக்க பாணின்னு படிச்சிருந்தேன். எனிவே, சோ ஓகே. இந்த மாதிரி எல்லாரும் அவரோட இத வந்து பினாக்க பாணி அந்த சிவனோட நினைக்கிறேன். அவரோட ரைட். ஸோ எல்லாருக்கும் அவளோட வில் அம்பு இருந்தது. எல்லாருக்கும் அவளோட சங்கு இருக்கும். சங்கெல்லாம் ஊதிண்டு அவ வந்து யுத்தத்துல வந்து அவளோட பிரசன்ஸை காமிக்கிறதுக்கு அவளோட வில் அம்பு. சோ பீமார்ஜுன சமாயுதி, பீமரும் அர்ஜுனனும் ரொம்ப பெரிய வீரர்கள். அவளுக்கு சமமான வீரர்கள் இங்க வந்து பாண்டவ ஆர்மியில சேனையில வரிசையா நின்றுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யுயுதான சாத்தியக்கி பத்தி சொல்ற. சத்தியக்கி தான் முதல் பேர் எடுக்கிறவர். சாத்தியக்கி யாருன்னா அர்ஜுனன்டேந்து வில்லம்ப அந்த ஆர்ச்சரிய கத்துண்டவர். ஸோ அவர் கத்துண்டது, அவர் வந்து அர்ஜுனன் சைட்ல இருந்தா, அர்ஜுனன் பக்கத்துல இருந்து பாண்டவர்காக தான் போரிடுவேன் அப்படின்னார். ஸோ இப்ப வந்து துரியோதனன் வந்து முதல்ல அவர் பேர் எடுக்கிறான். ஏன்னா அவருக்கு என்ன சொல்ல வர்றதுன்னா துரோணர்கிட்ட இப்ப சாத்தியக்கி யுயுதான வந்து அர்ஜுனனோட டிசைபிளா இருந்து அர்ஜுனனோட சீடனா இருந்ததுனால அர்ஜுனன் சைட்ல இருந்து அர்ஜுனனுக்காக போராடுறான். ஆனா உன்னோட பிரதான சிஷ்யன்னு நீ சொல்லுவியே அர்ஜுனன், அவன் உனக்கு எய்தாப்புல உன்னை எதிர்த்து போராடுறான். எப்படி பாரு இந்த மாதிரி நடக்கிறதுன்னு அப்படி துரியோதருக்கு துரோணருக்கு இன்ஸ்டிகேட் பண்றாரு. அவரு கோபம் எடுறதுக்காக இந்த மாதிரி முதல்ல யுயுதானோட பேரை, இப்ப சாத்தியக்கியோட பேர் தான் முதல்ல எடுக்கிறார். அவரை பாரு, அவர் வந்து அர்ஜுனனோட சிஷ்யனா இருந்து அர்ஜுனனோட சண்டை போடுறார். ஆனா நீ அர்ஜுனன் வந்து நம்மளோட சண்டை போடுறான் அப்படிங்கிற. யுயுதான அர்ஜுனன் சத்தியக்கி வந்து அர்ஜுனனோட சேர்ந்து சண்டை போட்டார். ஐ திங்க் அவர் இந்த மகாபாரத்துல ஐ திங்க் அவரோட மறைவு வரதில்லை. பாக்கி எல்லாரோடும் மறைவு பத்தி சொல்றான். யுயுதான பத்தி அவர் சாகிறத பத்தி சொல்றது இல்லை. அப்புறம் விராட்டஷ்ட அதுக்கப்புறமா சொல்றார். விராட் தேசத்தோட விராட் ராஜா. அவர் வந்து ஆக்சுவலி இவரை நிறைய வாட்டி இந்த துரியோதனோட சண்டை போட்டிருக்கார். துரோணரோடையும் சண்டை போட்டிருக்கார். துரோணரை வந்து சம்மோகனன்னு ஒரு வில்லம்ப போட்டு அவரை வந்து மயக்கப்படுத்தி அவர் அந்த மாடெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிருக்கார். அந்த மாதிரி ஒரு விராட் ராஜா. அவரும் நமக்கு எய்தாப்புல போர் போடுறாருன்னா துரோணருக்கு விராட்டிட்ட மகத்தான ஒரு வெறுப்புங்கிறது கிடையாது. ஆனா எல்லாரும் வெறுப்பான வாழவே சொன்னா இவருக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக துரோணர் வந்து முதல்ல ஒருத்தர பேரே அவர் வந்து செலக்ட் பண்ணி தான் கொடுக்குறாரு. முதல்ல சாத்தியக்கு பேர் எடுக்கிறார். ஏன்னா சாத்தியக்கு சொல்லி அந்த அர்ஜுனன் மேல ஒரு கோபம் வரதுக்காக சொல்றார். அப்புறம் விராட் ராஜர் பத்தி சொல்ற. விராட் ராஜருக்கும் அவளுக்கும் துரோணருக்கும் அவ்வளவா ஒரு எதிர் ஒன்றும் கிடையாது. எதிரியா இல்ல, கருதுறது இல்ல துரோணர். அதனால அவர் பேர் சொல்றார். அதுக்கப்புறமா அவர் வந்து துருபதஷ்ட மகாரதாகா, அப்புறமா தான் துருபதனோட பேர் எடுக்கிறார். முதலே துருபதரோட பேர் எடுத்தா அப்ப இவருக்கு புரிஞ்சிடும் துரோணருக்கு. எல்லாருமே நமக்கு பிடிக்காத பத்தியே பேர் சொல்றாரு சொல்லிட்டு அதுக்கப்புறமா துருபதஷ்ட மகாரதா. துருபதன் தான் ரொம்ப துரோணரை ரொம்ப இன்சல்ட் பண்ணிருக்க, ரொம்ப கீழ்த்தனமா பேசியிருக்க. அவரை வந்து ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு வேற கூப்பிட்டுருக்க. அவளுக்குள்ள ஒரு பகை இருக்கிறது ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். துருபதன் வந்து தன்னோட பிள்ளைய வந்து ஏன் பெற்றாலே துரோணரை வதம் பண்றதுக்காகவே அவர் தன் பிள்ளைய பெற்றிருக்காரு. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பேரை அப்புறமா சொல்றாரு. துருபதஷ்ட மகாரதாக. துருபதன் கடைசியில துரோணாச்சாரியர் வதம் பண்ணிடுற இந்த மகாபாரதத்துல. அதுக்கப்புறம் திருஷ்டகேத்து அவரை பத்தி சொல்றாரு. திருஷ்டகேத்து யாருன்னா சிசுபாலனோட மகன். சிசுபாலன் வதம் பண்ணவர் கிருஷ்ணரே. ஆனாலும் திருஷ்டகேத்து வந்து கிருஷ்ணருக்கு பக்கமா இருந்து
ஆஹ் போர் விடுற அவரையும் துரோணர் தான் பண்றார். அதுக்கப்புறம் சேக்கித்தான அப்படின்னு இருக்கார். சேக்கித்தான் வந்து இந்த யாதவர்கள் எல்லாம் குரு கௌரவர்களோட சேர்ந்து சண்டை போடுவா பாண்டவர் கைத்தாப்புல. ஆனா சேக்கித்தான மட்டும்தான் ஒருத்தர் பாண்டவர் சைட்ல இருந்து சண்டை போடுறார். அவரை வந்து துரியோதனன் வந்து வதம் பண்றார் மகாபாரதத்துல. அப்புறமா காஷிராஜஸ்ச வீரியமா, காஷியோட ராஜா அவர் வந்து பாண்டவர் சைட்ல இருந்து சண்டை போடுறார். காஷி ராஜா வீரியவான், ரொம்ப ரொம்ப வலுவானவர் அப்படின்னு ஒருத்தர் பேரா சொல்லிட்டு துரியோதனன் சொல்ற. அப்புறம் குரு குருஜித் குந்தி போஜஸ்ச, குருஜித்தும் குந்தி போஜமும் குந்தியோட பிரதர்ஸ். அவ வந்து எங்களுக்கும் மாமா தான். ஆனா அவர் வந்து பாரு பாண்டவா சைட்ல இருந்து நமக்கு எய்தாப்புல சண்டை போடுறார் அப்படிங்கிற. புருஜித்தும் குந்தி போஜமையும் தான் துரோணர் தான் வதம் பண்றார். அப்புறம் சைபியஷ்ச நரபுங்கவா. சைபிய வந்து யுதிஷ்டரோட மாமனார் மாதிரி. ஸோ அவரும் நமக்கு நம்மளோட உறவினர் தான். ஆனாலும் பாண்டவர் சைட்ல இருந்து வதம் நமக்கு எய்தாப்புல போர் பண்றார் அப்படின்னு சொல்ற. அப்புறம் யுதாமன்யுஷ்ச விக்ராந்த, யுதாமன்யு அப்புறம் உத்தமௌஜாஷ்ச வீரியவான். யுதாமன்யு அண்ட் உத்தமௌஜா அவன் வந்து பாஞ்சால நாட்டோட திறமைசாலியான வீரர்கள். அவர் வந்து அர்ஜுனனோட சேரியட்டை இது காக்கிறதுக்காக வந்திருக்கவா. அவளை வந்து அஸ்வத்தாமா வந்து நடுராத்திரில கொண்டுட்டுருவோம், வதம் பண்ணிடுவான் இந்த மகாபாரதத்துல. அப்புறம் சௌபத்ரஹன்னா சௌபத்ரனோட மகன். அது யாரு? அபிமன்யு. அபிமன்யு ரொம்ப வீரமான ஒரு போர் வீரர். அவரும் நமக்கு எத்தாப்புல இருக்கார். அது தவிர திரௌபதிக்கு 5 மகன்கள் இருக்காங்க. அவளும் நமக்கு எத்தாப்புல சண்டைக்கு வரா. இந்த திரௌபதி பேரை ஏன் எடுக்கிறேன்னா, திரௌபதி தான் என்ன நமக்கு எல்லாரையும் அவமானப்படுத்திருக்கா இதுல. அவளோட எனக்கு எத்தாப்புல சண்டை போடுறா அப்படிங்கிற. அவளையும் இந்த 5 குழந்தைகளையும் அஸ்வத்தாமா தான் கொலை பண்ணிட்டான் ராத்திரியில. சர்வ ஏவ எல்லாருமே மகாரதிகள். மகாரதான ரதம்னா சேரியட், மகாரதான ரதத்தை ஓட்டிண்டு சண்டை போடுறவா. சர்வ ஏவ எல்லாருமே ரொம்ப பலசாலியான வீரர்கள். எல்லாருமே பாண்டவ அணியில இருந்துட்டு நமக்கு எய்தாப்புல போர் புரிகிறார் அப்படின்னு நம்ம துரியோதன் துரோணர்கிட்ட சொல்றார் அப்படின்னு சஞ்சய் வந்து சொல்றார். இந்த மாதிரி அவரோட துரியோதனுக்கு வந்து துரோணரை வந்து எப்படியாவது கொஞ்சம் அவருக்கு இந்த இந்த ஒரு யுத்தத்தை ஜெயிக்கணும்னா அதுல தர்மத்துக்காக போராடுறாரு, அது வேற விஷயம். இன்னொன்னு ரெண்டுமே சமமா இருந்ததுன்னா அதுல வந்து ஒரு வெறுப்பு இருந்தாதான் அந்த போரை ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த துரியோதனனோட கருத்து. வெறுப்பு இருந்தாதான் ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு இல்ல. வெறுப்பு இல்லாட்டாலும் அதுல தர்மம் இருந்தாலே போறோம், அதுக்காகவே நம்ம இந்த போரை ஜெயிக்கலாம். ஆனா துரியோதனை அது மாதிரி யோசிக்கிறது இல்ல. வெறுப்புணர்வோட நம்ம சண்டை போட்டோம்னா நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கறதுக்காக துரோணருக்கு வெறுப்புணர்வு வர்றதுக்காக இந்த மாதிரி ஒருத்தரையா பேர் எடுத்துட்டு இருக்கு. ஒருத்தரையா பேர் அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கார். துரோணருக்கு அந்த மாதிரி ஒரு கோபம் வந்து வெறுப்பு வந்து பாண்டவர். ஏன்னா துரோணர் ரொம்ப பலசாலியான ரொம்ப வல்லுனர். அவரால இந்த போரை ஜெயிக்க முடியும். ஆனா அவருக்கு அந்த வெறுப்பு வரணும், அப்பதான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அவர் வந்து எல்லாரையும் துரோணர்கிட்ட எல்லாரும் ஒருத்தரையா பேரை சொல்றார். இதான் இந்த 3 ஸ்லோகத்தோட அர்த்தங்கள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.